மிஸ்யூங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ற படம் கிடையாதுங்க. இப்ப கடந்த 10 வருஷத்துல இவ்வளவு படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்க இதுல முதலீடு போட்டு பண்றோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்துல வந்து காலேஜ் பசங்க எல்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் படிக்கிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன மீட் பண்றப்போ சொல்லுவாங்க, நீங்க ஏன் லவ் ஸ்டோரி பண்றது இல்ல? நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசா இல்ல, பண்ணதே பண்றது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்ல நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதா நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க பண்ண படங்கள்ல எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்க பேசி 2 பேர் லவ் பண்றப்போ எதுக்கு லவ் பண்றாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையன் எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனா ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ் புரியுற காரணங்களா சொல்லியிருக்கீங்க. அது எங்க லைஃப்ல ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு நாங்க எங்க பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்க படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ் எல்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப டீப்பா டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கு திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும். 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையா காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியரா வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா எமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளியில காட்டுறப்போ, பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசா காட்டணும். பட் அது எப்பவுமே கருத்து தாங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளா இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும் 1000 வருஷமா பெருசா மாறல. ஸோ அதை வந்து கரெக்டா பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பா நான் பார்த்தேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப கொடுக்குற ஒரு படமா இருக்கு.